கைஸ் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பப்பி டான்ஸ் பண்ண வீடியோ மேலே எடிட்டிங் பண்ண போகிறோம். என்னென்னா அந்த பிஜிஎம் யூஸ் பண்ணி கப்புள்ஸ்க்காக எடிட்டிங் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டெமோ பாருங்கள். டெமோ பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி இருந்துச்சு காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க்கு அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபான்ஸ் எதுவும் இல்லை. நான் முதல்ல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறதுக்காக ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப்பில் பாய்ஸ் ஃபோட்டோ வைக்கணும். என்னென்னா ஒரு நிமிஷம், இங்கே ஒரு குரூப் இருக்கும். இது கிளிக் பண்ணி எடிட் குரூப் அந்த ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். இங்கேருந்து கரண்ட் ஃபீல்டில் போய் இங்கேருந்து மாற்றிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ மாற்றி காத்துறேன். நான் இந்த ஃபோட்டோ மாற்றிட்டேன். ஒரு வாட்டி பாருங்கள். கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. என்னென்னா கொஞ்சம் பெரிய பண்ணிக்கோங்க. இப்படி தான் கொஞ்சம் ஃபேஸ் கட்டு நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு செட் ஆச்சு. கீழே இருக்க ஃபோட்டோ கேர்ள்ஸ் ஃபோட்டோ வைக்கணும். நான் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு சேம் அதே ப்ராசஸ் தான். கரண்ட் ஃபீல்டில் போய் இங்கேருந்து கேர்ள் ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ மாற்றிட்டேன். இந்த ஃபோட்டோ மாற்றிட்டேன். கொஞ்சம் இந்த ஃபோட்டோனையும் அந்த ஃபோட்டோனையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்க. எப்படின்னா முதல்ல எட் குரூப் மேலே இருக்க குரூப்பில் போய் எட் குரூப் அடித்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இந்த ஃபோட்டோனையும் ஜூமின் பண்ணிக்கோங்க. சின்ன பண்ணிக்கோங்க. பண்ணால் கொஞ்சம் ஒரு வாட்டி பாருங்கள் எப்படி செட் ஆச்சோன்னு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் சாரி இங்கே வச்சு கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கோங்க. இப்படி இந்த குரூப்னு இப்போ பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ நல்லா செட் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ மூலமாக அப்படி இது விட்டுடு. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். முதல்ல ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி கரண்ட் ஃபீல்டில் போய் சேம் முதல்ல என்ன பண்ணிட்டீங்களோ அப்படி தான். நான் இந்த ஃபோட்டோ வச்சுட்டேன். அப்படி இங்கே பாய்ஸு அப்புறம் ஒரு கேர்ள் ஃபோட்டோ, அப்புறம் மళ్ళీ பாய்ஸு 2 பாய்ஸ் ஃபோட்டோ ஒரு கேர்ள் ஃபோட்டோ, அப்புறம் 2 பாய்ஸ் ஃபோட்டோ கேர்ள் ஃபோட்டோ வச்சு அப்புறம் நல்லா பெட்டர் குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சரி.